ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். இட்ஸ் மீ ஹோஸ்ட் யார் நாகா. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பிகினிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸு, இந்த பார்ட் ஆஃப் சென்னை கீக்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ நான் ரொம்ப டிலே பண்ண விரும்பல. ஸோ வீடியோ ரெடியாக இருக்குது, வாங்க நம்ம கேப்பே இல்லாமல் கன்டினியூ பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் சென்னை கீக்ஸ். Your relationships are never meant to last. ஸோ அந்த டைம்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்டினோட பிளட் லைனே வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைட்டன்ஸை பற்றி நம்ம எரன் சொல்லும் போது ஆன்யூ கோபன் பார்க்குற என்ன ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் எரன்கிட்ட பேசணும், அவன் நம்ம வழிக்கு ஒத்து வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க, எரன் எப்படி ஸ்டாப் பண்ணலான்ட்டு. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் போயிட்டுருக்குற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டீசல் இல்லாமல் இதாகிட. ஸோ அப்போ தான் வந்து ஆன்யோ கோப்பன் இந்த மாதிரி பிரேஸ் ஃபார் இம்பேக்ட்டு, நான் உங்களை கீழே வந்து இப்போ குதிச்சிடுங்க, நான் தரையில் டேரெக்டாக போய் லேண்ட் பண்ணிக்கிறேன், நான் அவங்களோட வரல, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்யோ கோப்பன் வந்து அந்த பிளேனை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண. ஸோ இவங்க வந்து அந்த ஸ்கெலிட்டனோட முதுகில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குதிக்கிறாங்க. ஃபால்கோ வந்து டைட்டனாக மாற. ஸோ த ஃபஸ்ட்டு விங்டு டைட்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால்கோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதாக வரான். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்லேயே ஒரு விங் டைட்டன் இருந்திருக்கு, பட் அந்த வந்து சக்ஸஸ் பண்ணி ஸோ ஜா டைட்டனில் த ஃபஸ்ட்டு விங்டு டைட்டனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்கோ மாறுறான். ஸோ ஃபால்கோ மேலே ஏறி நம்ம கேபியும் ஆனியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எரன் இப்போதைக்கு இருக்கிற அந்த இடத்த நோக்கி வந்து பயணிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கெலிட்டனில் இறனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எமீர் ஃப்ரிட்ஸே வந்துட்டாங்க. ஸோ எமீர் ஃப்ரிட்ஸ் வந்து நம்ம ஆர்மினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னி ஷேப்பில் வந்து ஒரு டைட்டன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஏன்ஷியன் ஜா டைட்டன் போல். ஸோ அந்த ஜா டைட்டனோட வாயில் வந்து நம்ம ஆர்மினை பிடிச்சிட்டு அதை பார்த்து இழுத்துட்டு ஓயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லா டைட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எரனோட தலைக்கிட்ட வந்து இவங்க போகாமல் ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தடுத்துக்கிறாங்க. ஸோ இவனும் ஆர்மின் ஒரு வாயில் வந்து இப்போ சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் டைட்டனாக மாதிரி அத்தனை டைட்டன்ஸ் வரையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க ஓடிஎம் கியரில் எல்லாமே அந்த டைட்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்ருக்காங்க. பட் இவங்களெல்லாம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன் இன்ஸ்பைட் ஆஃப் 2 ஆக்கர்மன் இருந்தாலுமே அங்கே இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் இவங்களாம் சண்டை போட முடியும், பட் 7-8 டைட்டன் அட் அ டைம் இவங்களாம் சண்டை போட முடியுமா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ பாஸ்டில் இருந்த எல்லா டைட்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமீர் ஃப்ரிட்ஸ் வந்து இப்போ சமன் பண்ணிட்டான். ஏன் இன்க்ளூடிங் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து நம்ம ஊபரோட கொலோசல் டைட்டன் இருக்குது, கலியாடோட ஜா டைட்டன் இருக்குது, நம்ம பீஸ்ட் டைட்டன் ஜிகே அங்கே இருக்கான். ஸோ பீஸ்ட் டைட்டனுக்கு முன்னாடி இருந்த அந்த K7 அவங்களோட பீஸ்ட் டைட்டன் ஃபார்மே இவங்க எல்லாரோட டைட்டன் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க. அப்போ தான் வந்து ஆர்மின் வந்து அந்த இடத்துக்கு போகிறா. ஸோ ஜிகேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மின் வந்து பார்க்குறான். இந்த மாதிரி மிஸ்டர் ஜிகே அப்படின்னு சொல்லும்போது நான் இறந்துட்டேன், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃபும் கிடையாது, டெத்தும் கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து எமீர் ஃப்ரிட்ஸ் 2000 இயர்ஸாக வந்து இருந்தா, யாருக்காகவோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நானும் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகலான்னு ட்ரை பண்ணேன், பட் அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு மரணமும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்ட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆர்மின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரம்பிளிங் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். வேர்ல்டு வந்து டேஞ்சரில் இருக்குது, ஹியூமனிட்டி சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆர்மின் கேட்கும்போது நான் வந்து என்னோடய ராயல் பில்டை யூஸ் பண்ணி இவனை வந்து பார்த்தீங்கன்னா எமீர் ஃப்ரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து எமீர் ஃப்ரிட்ஸ் வந்து நான் சொன்னதை கேட்கல. ஸோ பட் எரன் வந்து எப்படி எமீர் ஃப்ரிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணான். ஸோ என்ன சொன்னான் அப்படின்னு தெரியல. எமீர் ஃப்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதாங்க. ஸோ எமீர் ஃப்ரிட்ஸ் இப்போ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்கு தான் நிற்கிறாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மின் வந்து ஜிகேவை கன்வின்ஸ் பண்ணுறான். அப்போ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கான்ஷியஸ்லேருந்து முழிச்சுக்கிறான் பாருங்கள், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அவனை ராயல் பிளட் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டைட்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே வந்து அவங்களோட ஓன் கான்ஷியஸ்னஸ்க்கு வர வைக்கிறான். யார்? ஸோ ஜிகேவோட அப்பா கிரிஷா எய்கர், K7, ஹூவர், காலியாடு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் கான்ஷியஸ்க்கு வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க வந்து மற்ற டைட்டன்ஸோட வந்து சண்டை போடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஆனி, அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கோ, கேபி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன் டைட்டனுக்கு மேலே வந்து இறங்கிட்டாங்க.
ஸோ இப்போ வந்து குட் டைட்டன்ஸ் வர்சஸ் பேட் டைட்டன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஸோ நம்ம மிகாசா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பிக் மாதிரி ஷேப்பில் இருக்கிற டைட்டனை வந்து இது பண்ணிவிட்டு ஸோ ஆர்மினை வந்து அந்த இதோட வாயிலேருந்து வந்து எடுத்துடலாம். இவங்களோட பிளான் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு ஆர்மின் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் பவர் இருக்குது. ஏன்னா அவன் தான் இப்போ கொலாசல் டைட்டன். ஸோ ஆல்ரெடி கேபி வந்து பார்த்திங்கன்னா அவனோட தலையை ஷூட் பண்ணும்போது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஸ்பைன் ஃப்ளூயிட் வந்து ஜிகேவோட ஜாயின் ஆச்சு. ஸோ ஜிகேவோட பாத் வந்து வேறு எங்கேயோ இருக்குது, அவனோட பாடியில் இருக்குது. ஸோ ஜிகேவை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரம்பிளிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ அதே மாதிரி ஜிகே வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி ஜிகேவை வந்து அந்த தலையிலேருந்து எடுக்கிறாங்க. நம்ம ரம்பிளிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஜிகேவோட தலையை வந்து அந்த ஸ்கெலிட்டன்லேருந்து செப்பரேட் பண்ணுறது மூலிமா ரம்பிளிங்கை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இவங்க ரம்பிளிங்கை ஸ்டாப் பண்ணாலும் என்ன ஆகுது, அந்த சென்டிபீட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ கீழே விழுந்த கொலாசல் டைட்டன்ஸ் எல்லாமே திருப்பி எழுந்திரிச்சு நிற்கிது பாருங்கள். நம்ம ஆர்மின் இப்போ கொலாசல் டைட்டனாக மாறி ஸோ அவனுக்கு இணையான ஒரு கொலாசல் டைட்டன் ஒரு ஃபைனல் ஃபார்மில் நம்ம எரன் வந்து பார்த்தோன்னா எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸோ இந்த ஸ்கெலிட்டன் சென்டிபீட் என்ன பண்ணுது, ஒரு ஆர்மி ஆஃப் டைட்டன்ஸை வந்து அதோட உடம்புலேருந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிடுது. அப்போ ரெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுறான். டேய், ஒரு ஆர்மியே இவன் சமன் பண்ணுறான்னா என்னை தாண்டி உன்னை விடமாட்டேன்டா அப்படின்ட்டு நம்ம ஆனியும் எரனும் அப்புறம் நம்ம கார் டைட்டனும் எவ்வளவோ போராடுறாங்க. அந்த ஸ்கெலிட்டன் சென்டிபீடை வந்து எரன்கிட்ட போக விடாமல் அந்த ஆயிரக்கணக்கில் வந்து அந்த டைட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மானவரியாக கடிச்சு அப்படி துப்புதுங்க. நம்ம எரன்ற பாருங்க, சாரி ரெய்னரை, அப்புறம் மிகாசா, அப்புறம் கார் டைட்டன்ஸு துப்புதுங்க கடிச்சு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சென்டிபீடை நான் எரன்கிட்ட போக விட மாட்டேன். ஒரே சான்ஸ் இதுதான், மிகாசா வந்து எரன்கிட்ட போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. அது ஏன் மிகாசா வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம எரன் வந்து இப்போ ரிவீல் பண்ணுறோம் ஆர்மின் கிட்ட. ஸோ இவங்க 2 பேரும் அந்த கொலாசல் டைட்டன் ஃபார்ம்ஸில் சண்டை போட்டுட்ருக்க எரன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மின் கிட்ட டைரெக்டாக ஸோ மெமரி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மெமரி வந்து எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, ஸோ நம்ம எரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எமிர் ஃப்ரிட்ஜுக்கு ஆர்டர் பண்ணா இல்லையா, ஸோ அதே இடத்துல ஸோ இவங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரன் வந்து ஆர்மின் கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரன் வந்து ஸோ மிகாசாவோட ஆக்கர்மன் பிளட்டை ஆக்சஸ் பண்ண வச்சாலோ, ஸோ எப்போ வந்து எரனுக்கு ஸோ அவுட் சைட் வேர்ல்டு மேலே ஆர்மின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை தூண்டினானோ, ஸோ எப்போ வந்து இந்த ஸ்காட்ஸ் ரெஜிமெண்ட் மேலே நம்ம எரன் வந்து சேரணும் அப்படின்ட்டு ஆர்வம் வந்துச்சோ, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எரனை வந்து இந்த எமிர் ஃப்ரிட்ஜ் வந்து தேர்ந்தெடுத்துட்டா. ஸோ எமிர் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக பாஸ்ட் லைஃப்க்கும் போகாமல், ப்ரெசண்ட்டுக்கும் போகாமல், ஃப்யூச்சருக்கும் போகாமல், ஸோ வந்து அந்த காலமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிற இடமான இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரன் வந்து இந்த எமிர் ஃப்ரிட்ஜுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் 2000 வருஷமாக இருந்தா. ஸோ இந்த கிங் ஃப்ரிட்ஜோட ஆர்டர் எதுவாக இருந்தாலுமே எமிர் ஃப்ரிட்ஜ் வந்து அதை வந்து தட்டமாட்டா. ஸோ கிங் ஃப்ரிட்ஜை வந்து எமிர் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து விசுவாசமாக இருந்தா. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் தன்னோட உடம்பை தன்னோட பசங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆஃப்டர் லைஃப்க்கு போகாமல் இங்கே தான் இருந்தா. ஸோ எதுக்காக அப்படின்ட்டு இது பண்ணும்போது தான் எமிர் ஃப்ரிட்ஜ் வந்து கிங் ஃப்ரிட்ஜை வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணா. ஸோ எப்போ வந்து எரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கர்மன் பிளட்டை ஆக்சஸ் பண்ண வச்சானோ, ஸோ அப்போவே வந்து எமிர் வந்து டிசைட் பண்ணிட்டா. ஸோ ஃப்ரீடம் வந்து அவளுக்கு வேணும்னா அவளுக்கு ஒரு வெப்பன் தேவைப்படும். ஸோ அந்த வெப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகாசா அப்படின்ட்டு. ஆர்மின் ஷாக் ஆகிட்டான், என்னது மிகாசாவா அப்படின்ட்டு. ஆமாம், ஸோ ஆக்கர்மென்ஸால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து கொல்ல முடியும். ஸோ என்ன கொன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்பிளிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ உலகத்தை அழிக்கணுன்ட்டு எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஸோ நம்ம வந்து பல போராட்டங்கள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வந்து சுவாசித்தோம். நம்ம ஆல்ரெடி வந்து லிப்ரியோ வந்து நம்ம டேமேஜ் பண்ணதுனால வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை மாரலைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வேறு இதுக்கப்புறமும் வேறு எந்த அட்டாக்கும் பண்ணாமல் இருந்தாலுமே வேர்ல்டு வந்து நம்மளை சும்மா விடாது. நம்ம பாரடைஸ் ஐலாண்டை வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக்கி நம்மளோட குழந்தைங்க நம்மளுக்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு வந்து அடிமையாக்கிடும். ஸோ இதை வந்து நம்மளோட எல்டிஎன்ஸோட பிளட் குரூப் வந்து ஜெனரேஷன்ஸாக பாஸ் ஆகிட்டு இருக்க வரைக்குமே இந்த ஃபேட் வந்து மாறாது. ஸோ அதனால தான் வந்து இந்த வேர்ல்டை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ரம்பிளிங்கில் 80% ஆஃப் த பாப்புலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்.
ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். அதோடு இல்லாமல் நம்மளை எதிர்த்து நிற்கிற டெக்னாலஜி, நம்மளை எடுத்து நிற்கிற பவர் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 20% பாப்புலேஷனுக்கு கிடையாது. அந்த பேலன்ஸ் இருக்கிற பாப்புலேஷனுக்கு நினப்பாங்க, ஸோ நம்ம வந்து டெவிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே உருவாக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் தான் வந்து நீங்கள் அப்பியர் ஆனீங்க. ஸோ உங்கள் மூலியமாக வந்து என்னோட மரணம் வந்து நிகழ்ந்தால் இந்த வேர்ல்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிள் கிட்டேருந்து காப்பாற்றின ஹீரோவாக வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் 100 வருஷத்துக்காச்சு நம்ம பேரடைஸில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ வேர்ல்டு வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணாது, எனக்காக இதை பண்ணுங்கள் ஆர்மின் அப்படின்னு சொல்லிட்டு எரன் அழுகுறான். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது. ஸோ எங்கே இருந்து போனாலும் திருப்பி இந்த இடத்துக்கு தான் வரும். ஏன்னா அந்த ஃபவுண்டரோட டைட்டன் பவர் வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லானது, எனக்கு வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ மிகாசா தான் வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ மிகாசா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்புறம் வந்து அவளுக்குன்னு ஒரு தனி லைஃபு, ஸோ அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மின் செம்ம காண்டாகி இவன் எரனை வந்து அப்படியே பஞ்ச் பண்ணுறான். மிகாசா வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, வேறு ஒரு இதை வந்து ஃபேமிலியை வந்து அவன் நினச்சிப்பா சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறா அப்படின்போது இல்லை, எனக்கு தெரியும் என்னையே வந்து அவன் நினச்சிட்டு இருக்கணும். ஸோ நான் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என் கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், பட் ஆனால் அவளும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறான். நான் இப்போதைக்கு வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூவர் பிரெத்தோல் வந்து சாகணுன்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது வெயிட்டு ஹூவர் நான் சொன்னேன், அப்போது நீ அந்த செரிமனியில் வந்து இதான் பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அப்படின்றான். அப்போ வந்து ஆர்மி என்னோட கையை பிடிச்சிட்டு சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போது உன்னோட மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசின எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெமரிஸ்க்கு வரும் அந்த டைமில் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மோக் எல்லாமே மறையுது. அப்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெய்னர் எல்லாமே வந்து அந்த டைட்டனோட அப்படியே பயங்கரமாக அடித்து சண்டை போட்டிருக்கோம். அங்கங்கே நம்ம ரெய்னர் கடிச்சு துப்புதுங்க. மிகாசா வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸு எரன் பற்றின இது வந்து அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. லீவை நீ முடிவு பண்ண வேண்டியதுதான் மிகாசா, இதை விட்டால் ஒரு ஆப்ஷன் கிடையாது, உன்னோட இதை தூக்கி போட்டு எரனை சாவடி அப்படின்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் மிகாசா கோபமாக போய் எரனோட வாய்க்குள்ளே போகிறா பாருங்க. அங்கே தான் வந்து அந்த ஸ்கெலிட்டன் ஃபவுண்டில் இருக்கிற எரனோட தலை வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே அட்டாச் ஆகிட்டு இருக்கு. எரன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எரனோட அந்த வாயில் வந்து கிஸ் பண்ணுறா பாருங்க. அப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எமீர் ஃப்ரிட்ஸ் வந்து நிற்கிறா. ஃப்ரீடம் கொடுத்த அந்த பையா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா பாருங்க அந்த எமீர் ஃப்ரிட்ஸு. மிகாசா வந்து பார்த்தீங்கன்னா இவனோட தலையை வந்து அப்படியே கட் பண்ணிடுறான். அப்படியே இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டன் சண்டை போட்டிருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுறாங்க, நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. ஒரு ஜைஜான்டிக் ஸ்மோக் இருக்குது. அந்த ஸ்மோக்லேருந்து பார்த்தீங்கன்னா மிகாசா வந்து எரனோட தலையை மட்டும் கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவா பாருங்க. ஆர்மின் வந்து அப்படியே கதறி அழுவான் எரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அந்த சீன். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எரன் வந்து எதுக்காக இதை பண்ணால் அதோட விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இதில். எரன் அதுக்கப்புறம் நம்ம ஆர்மின் அப்புறம் மிகாசா எரனை கட்டி பிடிச்சிட்டு அழுவான். ஜீன் அதுக்கப்புறம் கோனி வந்து எரனை நினச்சி இது பண்ணுவான். ஏன் ஈவன் ஆனி முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்காக வந்து அழுவ ஆரம்பிப்பாள். ஸோ அந்த மார்லியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் நீங்களா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கன் லோட் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தான் ஆர்மின் அங்கே வருவான். ஸோ நான் தான் வந்து ஆர்மின், ஸோ 15th கமாண்டர் ஆஃப் த சர்வேஸ் கார்ப்ஸ் ஃப்ரம் பேரடைஸ் ஐலாண்ட், நான் தான் வந்து அவனை கொண்டவன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கன்னு கீழே இறக்கிடுவாங்க. ஸோ பேரடைஸ் ஐலாண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெவில்னு நம்மளே இம்போஸ் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க நல்லவங்கள தான் இருந்தாங்க, பட் டெவில் நம்மளே அவங்களுக்கு ஒதுக்கி வச்சு உண்மையான ஒரு டெவில் வரத்துக்கு நாங்களே காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னை பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நினச்சி வைக்கப்படுவாங்க. 3 வருஷம் கடந்து போயிடும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம். இப்போ தான் வந்து அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு நம்ம ஆர்மின், மிகாசா, ஜானு, கோனி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் ஐலாண்டுக்கு போயிட்டுருப்பாங்க. மிகாசான்றப்பாங்க சாரி, ரெய்னரு, ஆனி, ஆர்மின், கோனி, ஜானு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவை இவங்க எல்லாருமே ஷிப்பில் போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து இவனை காமிப்பாங்க நம்ம
நம்ம ஹிஸ்டோரியாவை காமிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஜானோட ஃபேமிலியை வந்து அவ்வளோ செக்யூராக வந்து ஹிஸ்டோரியாக பார்த்துக்கிட்டா. ஸோ பேரடைஸ் ஐலாண்ட் இருக்க எல்லாருமே இப்போ நம்ம அகைன்ஸ்டாக இருப்பாங்க, ஆனால் நம்ம குவீனை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு ஆர்மின் வந்து ஹிஸ்டோரியாவை பற்றி சொல்கிறான். இப்போ தான் வந்து மிகாசா என்ன பண்ணுறான்னு தெரியலேன்ட்டு ஆர்மின் யோசிக்கிறான் பாருங்கள். மிகாசா வந்து ஒரு மரத்து கீழே எரனோட சமாதி கீழே உட்காந்துருக்கா. எரன் 3 வருஷம் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்து எரனோட சமாதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பாருங்கள். இது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி கையில் வந்து அந்த ஸ்கார்ஃப் அப்படியே கையில் வச்சுட்டு அப்புறம் இலையெல்லாம் பறக்குது. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டச்சிங்காக அட்டாக் ஆன் டைட்டனை வந்து முடிக்கிறாங்க.